லெட்டரில் எழுதியிருக்கிறோம். லாஸ்ட் வீக் எழுதியிருக்கிறோம். இதை கொஞ்சம் கண்காணிக்க சொல்லி நாங்கள் எங்களோட சில்ட்ரன் கிளினிக்கும் சொல்லி கண்காணிக்கிறோம். ஆனால் அது என்ன உண்மையான பிரச்சனை என்றால் அவர்கள் அந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்பால் இந்த மடு கோயிலுக்கு வந்தார்கள் அந்த சின்ன பிள்ளைகள் அதில் நிற்கிறதால அவர்களுக்கு உதவி கிடைச்சிது. அதால் அந்த பிள்ளைகளை கொண்டு அதில் வச்சுக்கலாம். பர்பஸாக அதை செய்யணும். அது ஒரு சரியான சிக்கலான விஷயமா இருக்குது. அது இப்படி நாங்கள் திருவிழா நேரம் போலீஸுக்கு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் போலீஸுக்கும் நாங்கள் எடுக்க சொல்லி அதை கட்டுப்படுத்துறதுல சிக்கல் இருக்குது. வேறு யாரும் அதில் இடைஞ்சி செயல்படலாம்னு என்ன இல்லை சிறுவர் பெண்கள் பிரிவு என்ன செய்யலாம்? இல்லை அவை என்ன சொல்லிடமாட்டா ஃபாதர். இப்போ நாங்கள் எடுக்கல பிள்ளைக்கு போயிட்ட பாதுகாப்பு இல்லை நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லுவோம். அவையில் அந்த ரோட்டில் விற்க நாங்கள் அதுக்கு ஒரு அப்படி ஒரு ஃபோட்டோவோட அவையில் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் உண்மையிலேயே மிகவும் கஷ்டமான அது சார் என்னென்னா உண்மையில் வந்து ஆடியோ ரிசர்வுக்கு தான் இருக்குது. இப்படி ஆடியோ ரிசர்வ் வந்து லீகலில் எடுத்து அதை வெளியேற்றலாம். ஆனால் அதில் இன்னொரு பக்கத்தில் வந்து அந்த அதில் இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தப்படும். அதனால் சிறுவரத்தற்காவது நாங்கள் ஏதாவது அதில் நிப்பாட்டாமல் செய்வதற்கான வாய்ப்பு நினைக்கிறோம். அங்கே ஒரு 2 acres லேண்ட் ஒன்று பிரதேச கடையில் கொடுத்து எடுக்கப்பட்டது நம்ம சாத்தியப்படுத்தலாம். இல்லை சார் இல்லை என்னப்பா அது என்னென்னா அந்த சோதி நகரில் ஒரு பஸ் ஸ்டாண்டோட சேர்த்து அதை 2 ஏக்கர் ஒதுக்குறதுக்கு அந்த ஃபாரஸ்ட்டோட எனர்ஜி வந்து பார்த்தது அது ஒதுக்கி அதில் 2 கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்குது. அந்த அளவில் அந்த ஃபாரஸ்ட்டு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் நன்றி இதில் டிஆர்பிலிஸில் வந்து சார் அந்த சோதனை அது வந்துருக்குது. ஆனால் அதுவரையும் இது வந்து ஆபத்தானதான் ஆபத்தான சோதனை வருது சார். அதில் நாங்கள் இப்போ என்னென்ன அதில் பிளான் பண்ணிட்டு 2 ஏக்கர்ஸ் प्लान करना चाहिए ना भाई मेक அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது எந்த பயனும் இல்லை. அதனால ஒரு கேங் ஒன்று ஒரு சிலர் அப்படி தேனை உருவாக்கி சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து இது செய்கிறாங்க. நாங்கள் முயற்சி செய்த ஒன்றும் இல்லாத பட்சத்தில் அதால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் அவங்க வந்து அந்த நேரத்திலிருந்து எம்ஓஹெச்சை கண்டது. டாக்டர் ராஜன் இங்கே எம்ஓஹெச்னும் அவரை கண்டு அவரை கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் பிஹெச்சி விடாக போய் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணார். நடவடிக்கை நடந்தது. அது சட்டப்படி நாங்கள் இது பண்ணி கொண்டிருந்தால் யாரை செய்யறது எவரை செய்யறது இருந்தால் முடியாது. நன்மையை செய்யறதுக்கு கடைசி வரையும் எல்லாரும் ஒத்துழைக்கணும். நாங்கள் இப்போ உடனடியாக நாங்கள் இப்படி ஒன்று செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் போலீஸுக்கு நாங்கள் அதை அறிவிச்சிருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு 2 ஸ்டாஃபை இந்த கடைசி 2 நாளைக்கு நாங்கள் போடுறதுக்கு நாங்கள் ஒழுங்கு செய்கிறோம். தற்காலிக ஏற்பாடாக நாங்கள் 2 ஸ்டாஃப் அதில் ஒரு கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய மாதிரி ஒரு ஜிஎஸ்ஐயும் ஒரு ஸ்டாஃபையும் போட்டு ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்கள் விரைவில் ஒரு நிரந்தர சொல்யூஷன் கொடுப்போம். அது என்னென்றால் இப்போ நாங்கள் அது நிரந்தரமான இடம் கொடுக்க மாட்டோம். இப்போ பிஸ்னஸ் அது அவங்க வாழ்வாதாரம். ஆனால் நாங்கள் அந்த வெளியில் வந்து மறைக்கிறாரு ரோட்டுக்கும் வந்து மறைக்கிறத நீ பாடுறது யாரை பப்ளிக் இருக்கிறாங்க போய் இப்போ கூட்டம் வந்து மறைக்கிறது. இப்போ அதை நாங்கள் அதை கட்டுப்படுத்தலாம். அதுக்காக அதுக்காக உண்மையில இதில் பிஹெச்ஐயும் அந்த கூடுதலாக அந்த பணம் ரூபாய் போட்டு என்னன்னா இந்த கணப்பணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அந்த தேன் அப்படியே சீட் பண்ணிட்டாங்க. கூடுதலாக எல்லாம் சீப்பானியை காய்ச்சி போட்டு மேலே கொஞ்சம் அந்த மதிகளை அதில் அந்த இதை போட்டு போகக்கூடாது. இப்போ நாங்கள் ஒரு நாள் போய் எங்கே நான் நம்ம முன்னாடி இருக்கீங்க கச்சேரியில் ஒரு கொஞ்சம் டீமாக கூப்பிட்டேன். அந்த பிள்ளைகளை கொஞ்சம் அந்த சிறுவர்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்வாதார இந்த சைக்கிள் கொடுக்குற கண்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டாங்க. கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அப்போ ஒவ்வொரு தடவை கேட்டு கூப்பிட்டு கேட்க உங்கள் அப்பா உங்கள் அப்பா என்ன தொழில் செய்கிறாருன்னு அந்த பிள்ளை தேன் செய்கிறாரு. தேன் செய்கிறவர் நான் என்னட்டு தேன் செய்கிறேன் என்ன செய்கிறேன்னா அப்போ சொன்னாங்க அப்பா வீட்டை இது சீப்பான் எடுத்து காய்ச்சுவேன். அப்புறம் காய்ச்சி போட்டு காய்ச்சல போய் தேடி எடுத்து வந்து மதிகளை கொஞ்சம் வந்து மேலே போட்டு அதான் நம்ம இந்த தொழில் அப்பா இந்த தொழில் வந்து தேன் செய்கிறார். அப்போ அப்படி அதாவது பழக்கம் தான் தொழில் அதனால வித்தியாசமான இதாக வந்துட்டு ஒரு மனிதத்துவம் என்ன அறத்துவம் ஒன்றும் இல்லை. ஒரு
சும்மா ஏதோ ஒரு இதில் மக்கள் இது மாதிரி உண்மையா தேன் என்னத்துக்கு வேண்டுறது கூட தெரியும் மருத்துவத்தை வாங்கி தான் வேண்டுறாரு அப்புறம் அந்த சீனி பாடிக்காக மருத்துவத்துக்கு வேண்டி கொண்டு போனா அது என்ன மருத்துவ கூடு மொழியே புரியாது சரி அப்போ அதில் நீங்கள் பாசன மாதிரி